தமிழ்நாட்டில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட மசோதா மீண்டும் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற 11வது சர்வதேச யோகா தினம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது இந்தியாவில் அதிகபட்சமாக யோகா மருத்துவக் கல்லூரிகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடுதான் என்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாதவரம் பகுதியில் 25 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்றார். வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தொடர்பான மசோதா நிறைவேற்றப்பட்டு ஒப்புதல் பெற்ற பின் தமிழ்நாட்டில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் வந்தே தீரும் என்றும் கூறினார். MBBS, BDS படிப்பிற்கான விண்ணப்ப தேதி 25ஆம் தேதி வரை இருக்கிறது என்றார். போதைப் பொருளை ஒழிக்க சட்டம் இயற்ற வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறுவது வேடிக்கையான ஒன்று என்றார். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கஞ்சா சாகுபடி 0 அளவில் உள்ளது என்றும், எங்கேயாவது கஞ்சா சாகுபடி செய்யப்படுகிறது என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னால் நடவடிக்கை எடுக்க அரசு தயாராக உள்ளது என்றும் அவர் அப்போது கூறினார். இந்நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசு முதன்மை செயலாளர் செந்தில்குமார், இந்திய மருத்துவத்துறை மற்றும் ஹோமியோபதி ஆணையர் விஜயலட்சுமி, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியில் பயிலும் மாணவிகள், மருத்துவமனையில் உள் நோயாளிகள் மற்றும் வெளி நோயாளிகளாக சிகிச்சை பெறுபவர்கள் என 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு யோகா செய்தனர்.